ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சார்பாக யூபிஎஸ்சி ஃபவுண்டேஷன் கோர்சஸ்க்கான கிளாஸஸ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இதில் ஒரு பார்ட்டாக இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் கிளாஸஸும் பார்த்துட்டு வரோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 24 செஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த 24 செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பேசிக்ஸ்லேருந்து, தட் இஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாக்கப்பட்டது, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ், சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், தென் யூனியன் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்லக்கூடிய பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல், சாலிசிட்டர் ஜெனரல், தென் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மாதிரியே ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் சச்சஸ் கவர்னர், அவங்களோட அப்பாயின்மெண்ட் எப்படி நடந்துச்சு, தென் அதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன, தென் வித் ரெஸ்பெக்ட் டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர், அட்டார்னி ஜெனரல் மாதிரியே இங்கே அட்வொகேட் ஜெனரலும் பார்த்தோம். அதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜுடிஷியரி பார்த்தோம். தட் இஸ் இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம்னு சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட், சபார்டினேட் கோர்ட்ஸ் பார்த்தோம். தென் அதே மாதிரி பேரலாக ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் அண்டு யூனியன் லெஜிஸ்லேச்சர் சச்சஸ் பார்லிமெண்ட் அண்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் பாடி சச்சஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ். ஸோ இது எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி பார்த்தோம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் வரும்போது ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் மேட்டர்ஸ், தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ். ஸோ இதில் ஹவு சென்டர் அண்ட் ஸ்டேட் ஹேவிங் ரிலேஷன்ஷிப் இந்த ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தோம். தென் அடுத்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு வாட் இஸ் நேஷனல் எமர்ஜென்சி, பிரசிடென்ட் ரூல்னா என்ன, ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சினா என்ன, இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்ன, ஹூ ஆர் ஆல் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஹவு தே ஆர் அஃபெக்டிங், வாட் டைப் ஆஃப் ரோல், ஸோ ஒரு ஃபெடரல் சிஸ்டம் எப்படி யூனிட்டரி சிஸ்டமாக மாறுது. ஸோ இந்த பர்ஸ்பெக்டிவ்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வந்தோம். ஓகே, ஸோ அங்கேருந்து ஒரு கம்ப்ளீஷன் முடித்தோடனே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸ். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ். ஓகே, ஸோ ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் ஏன் இப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்ச ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ ஜஸ்டிஃபிகேஷன் லாஸ்ட் கிளாஸ்லேயே கொடுத்துட்டேன் அதுக்கு. ஸோ 24th கிளாஸ் எதை பேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ். ஓகே, ஸோ ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் கம்பெனி ரூல்லேருந்து அந்த கம்பெனி ரூல்னு சொல்லக்கூடிய 1773 டு 1858 வரைக்கும். ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவில் தான் அப்ரோச் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் கிளாஸ். இன்சென்ஸ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ரூல். ஓகே, ஸோ அங்கே முக்கியமாக ரெகுலேட்டிங் ஆக்ட், பிட்ஸ் இந்தியா ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட், ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் என்ன, ஸோ ஹூ ஹெடட் இட், தட் இஸ் இம்பார்ட்டன்ட் கீ போஸ்ட் என்ன நடந்துச்சு, தென் இம்பார்ட்டன்ட் லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் என்ன நடந்துச்சு, வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரேட் என்ன நடந்துச்சு, இந்த ஆஸ்பெக்டிவ்லாம் லாஸ்ட் கிளாஸஸ் பார்த்தோம். ஸோ அது ஒரு பார்ட் ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது இன் சென்ஸ் ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸை மொத்தம் 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று கம்பெனி ரூல்னு சொல்லுவோம், நான் ஒன்று க்ரௌன் ரூல்னு சொல்லுவோம், அடுத்த ஒரு பார்ட் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. ஓகே, ஸோ அதில் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. இன்சென்ஸ் கம்பெனி ரூல் கம்ப்ளீட்டடாக நமக்கு முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரௌன் ரூல் தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய கிளாஸஸ் எதை பேஸ் பண்ணி போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் ஆல் அபவுட் க்ரௌன் ரூல் தான். ஓகே, ஸோ க்ரௌன் ரூல் இஸ் நத்திங் பட் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிலேருந்து பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி டு தி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். ஸோ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஆல்ரெடி அங்கே ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னு சொல்லும் போது க்ரௌன், ஸோ க்ரௌன் ரூல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான். இந்த க்ரௌன் ரூலில் இருந்து ஹவு வி ட்ரான்ஸ்ஃபர் தி பவர் டு அவர் செல்ஃப், தட் இஸ் ஹவு வி ஆர் இண்டிபெண்ட். ஸோ இந்த டிரான்சிஷன்ஸில் நடக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ரிஃபார்ம்ஸு, வாட் டைப் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் வேர் இன்சர்டட் இன் தி ஆக்ட். ஓகே, ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டாக எப்போ மாறுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம் தான். இன்சென்ஸ் இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் பை மீன்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன், இட் இஸ் பை மீன்ஸ் ஆஃப் எவல்யூஷன். ஓகே, ஸோ அந்த எவல்யூஷன் ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு பார்ட் தான் இந்த க்ரௌன் ரூல் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட். ஓகே, ஸோ இந்த க்ரௌன் ரூல் அப்படிங்கிறது இட்ஸ் ஃப்ரம் தி ஸ்டார்டிங் ஃப்ரம் தி இயர் ஆஃப் 1858. ஓகே, ஸோ க்ரௌன் ரூல்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியாவை தான் இன்றைக்கி நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பார்க்கலாம். ஸோ க்ரௌன் ரூல் அப்படின்னு சொல்கிறது நத்திங் பட் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே, தட் இஸ் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் தி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி டு பிரிட்டிஷ் இந்தியா, தட் இஸ் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ அது முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னா லேண்ட்மார்க் ஈவெண்ட் அந்த டைமில் நடந்தது அப்படின்னா சிப்பாய் முட்னி தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சிப்பாய் முட்னியோட ஒரு ரெப்பகஷன் தான் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து பவர் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா டு தி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஆகும். அப்போது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க டு ரெகுலேட் தி அஃபேர்ஸ் ஆஃப் தி பிரிட்டிஷ் இந்தியா. ஓகே, ஸோ அப்போது ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த சிஸ்டம் ஆஃப் டபுள் கவர்மெண்ட் இதாயிரும். இன் சென்ஸ் அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு சொல்ல பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் என்னவாயிரும்னா கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணிடுவாங்க. இப்போ பியூர்லி இது என்னவாயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியிலேருந்து வெளியே வந்து அப்படியே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கிட்ட போயிடும். ஓகே, அப்போ பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கிட்ட போகும்போது நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு நியூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்போ அந்த நியூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹைரார்கிக்கல் ஆர்டரில் வரும்போது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டை பொறுத்தளவுக்கு க்ரௌன், ஓகே, ஸோ இது பேரலல் தான். இந்த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அண்ட் க்ரௌன் வந்து பேரலல் தான். ஸோ இவங்களுக்கு கீழே என்ன பண்ணுறாங்க, ஒரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு இவரை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 15 கவுன்சில்ஸ் மெம்பர், ஓகே, ஒரு 15 கவுன்சில் மெம்பர் இவரை அசிஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இனிஷியேட் பண்ணுறாங்க. தென் இந்த செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட்டு கீழே என்ன பண்ணுறாங்கன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ நம்மளோட பர்ஸ்பெக்டிவில் அவரை வைஸ்ராய்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த வைஸ்ராய் ப்ளஸ் இந்த செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் இவங்க தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறவங்க. ஸோ இந்த கவர்னரோட வைஸ்ராய் ப்ளஸ் அவரை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கவுன்சில், தட் ஒன் இஸ் வைஸ்ராய்ஸ் கவுன்சில். ஓகே, ஸோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்னு வரும்போது அவர் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கவுன்சில். இந்த கவர்னர் ஆஃப் ஜெனரல் தோ அப்பாயிண்டட் பை தி க்ரௌன், ஓகே, பட் ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் டு தி செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் தான். செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு தி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். ஓகே, ஸோ அப்போது ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன்ஸ் டேக்கன் பை தி either by viceroy or secretary of the state, it has to be represented to the British Parliament. ஓகே, ஸோ அந்த ஒரு கண்டெக்ஸ்டில் தான் இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் அசிஸ்ட் பண்ணுறதுக்கு கவர்னர் ஆர் வைஸ்ராய், கவர்னர் ஆனால் பட் டைரக்ட்லி அக்கௌண்டபிள் டு தி க்ரௌன் தான். ஓகே, பட் சாரி, டைரக்ட்லி அப்பாயிண்டட் பை தி க்ரௌனு, பட் அக்கௌண்டபிள் டு தி செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட். இந்த செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் யாருக்கு அக்கௌண்டபிள் அப்படின்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு அக்கௌண்டபிள். ஸோ இதுதான் ஓவரால் ஸ்ட்ரக்சர் வித் ரெஸ்பெக்ட் டு 1858 எஸ்டாப்ளிஷ் பண்ண முக்கியமான ஒரு ப்ரொவிஷன். ஓகே, இன் சென்ஸ் ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வருவாங்க. ஓகே, ஸோ வரும்போது வி கிவ் ஃபார் அன் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் சாவர்னிட்டி அப்படின்னு சொல்கிறது. பட் அந்த பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி அப்படிங்கிறது இந்தியாவோட பார்லிமெண்ட் சாவர்னிட்டி இல்லை, வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட், தட் இஸ் பிரிட்டிஷோட பார்லிமெண்ட் சாவர்னிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். ஓகே, அப்போ அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் வைஸ்ராய் அப்படின்னு சொன்னோம்னா ஆல்ரெடி சொன்னதான். செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் வாஸ் கவர்ன்டு த்ரூ கவர்னர் ஜெனரல். ஸோ ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ்ராய், சார், தட் இஸ் லார்ட் கேனிங். ஓகே, ஸோ லார்ட் கேனிங் தான் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய வைஸ்ராய் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஞாபகம் வச்சுருக்கணுமா, ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா எந்த ஆக்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த கண்டெக்ஸ்டில் தான் இதையும் பார்க்கணும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வைஸ்ராய் யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் கன்னிங். ஓகே, ஸோ இவரை பொறுத்தவரை ஹி இஸ் டைரக்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் தி க்ரௌன் தான், பட் ஹி இஸ் ரெஸ்பான்சிபிள் டு தி செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட். ஓகே, ஸோ இது ஒன்று வந்து மேஜரான ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 1858. தென் ப்ராவின்சஸ்ன்னு சொல்லக்கூடிய மாகாணம், இன்னைக்கு நம்ம சொல்கிற மெட்ராஸ் மாகாணம், பாம்பே, ஸோ இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலி சென்ட்ரலைஸ்டாக மாறிடுது. ஹைலி சென்ட்ரலைஸ்டாக மாறிடுது அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன்ஸ் டேக்கன்ஸ் இன் தி ப்ராவின்சஸ் have to get an approval from the Governor General of India or Viceroy. ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நடைமுறை. ஓகே, அந்த 1853 எஸ்டாப்ளிஷ் பண்ண லெஜிஸ்லேட்டிவ் செட்டப் அப்படியே தான் இருந்துச்சு. அதில் ஒன்றும் அவங்க பெரிய ரிஃபார்ம் எதுவும் பண்ண கிடையாது. பட் மோர் தே ஆர் கான்சன்ட்ரேட் இன் தி 1858 ஆக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கவர்ன், அவ்வளோதான். அங்கே எங்கேயும் ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணுறதோ இல்லை ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன்ஸோ அந்த மாதிரி எதுவும் பெருசாக மேஜர் ரிஃபார்ம்ஸ் நடக்கலை. மேஜராக நடந்த 1858 ஆக்டில் நடந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ப்ளஸ் கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் பண்ணது, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஒரு வைஸ்ராயோட கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் பண்ணது, இவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் மேஜராக நடந்த ரிஃபார்ம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஒன். தென் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரலைஸ் ரிஃபார்ம் ஆஃப் இதுக்கு கொண்டு வந்தது தான். ஓகே, ஸோ எவ்ரி ஆக்ஷன்ஸ் டேக்கன் ஃப்ரம் தி சைட் ஆஃப் தி ப்ராவின்ஷியல் கவர்மெண்ட் ஹேஸ் டு கெட் அன் அப்ரூவல் ஃப்ரம் தி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்டெக்ஸ்குள்ளே வந்தது தான் இதில் இருக்கக்கூடிய மேஜரான ரிஃபார்ம்ஸ். ஸோ லிமிடேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்பாய் முட்னிக்கு அப்புறம் ஒரு ரிசன்மெண்ட் நடக்குது. இன்சென்ஸ் ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுது. இந்த அதிருப்தியை குறைக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரௌன் ரூலாக அதை மாற்றுறாங்க. பட் பீப்புளுக்கான ரெப்ரசன்டேஷன் அங்கே ஏதாச்சும் இருந்துச்சா அப்படின்னா அதுக்கான எந்த ஒரு இனிஷியேட்டிவும் இல்லை. இன்சென்ஸ் ரிஃபார்ம்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தேர் கம்பெனி சைட்லேருந்து பிரிட்டிஷ்க்கு மாறக்கூடிய ப்ரொவிஷன்ஸாக தான் இருந்துச்சோ தவிர வித் ரெஸ்பெக்ட் டு பிரிட்டிஷ் இந்தியாவில் எந்த விதமான ஒரு ரிஃபார்மும் அங்கே பண்ணலை. ஸோ அப்போ அதுதான் மேஜர் லிமிடேஷனாக இருந்துச்சு அந்த டைம் பீரியடில். ஓகே, ஸோ அப்போ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே பிரிங் ஆன் மேஜர் ரிஃபார்ம்ஸ், தட் இஸ்
இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. ஸோ இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொவிஷன்னு சொல்லுவோம். ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1853ல் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டியும் எக்ஸிக்யூட்டிவ் பார்ட்டியும் ரெண்டாக பிரிச்சிருவாங்க. ஓகே, ஸோ 1853 ஆக்டில் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆல்ரெடி இருந்த ஒரு கவுன்சில் தான். ஓகே, இப்போ இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்னவா இருக்கவாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1853ல் பெரிய லெவலில் இன்ஸ்டியூஷனலைஸ் ஆகிருக்காது. இன்சென்ஸ் இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க, லைக் அண்ட் லா கமிட்டி மாதிரி தான் அது ஃபங்க்ஷன் ஆகும். இன்சென்ஸ் ஜஸ்ட் லா மேக்கிங் ஃபங்க்ஷன் மட்டுமா பண்ணுமோ தவிர ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரதோ இல்லை ஒரு லாவை இனிஷியேட் பண்ணும்போது அது மேலே தொடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸோ இல்லை ரெசல்யூஷன்ஸோ தீர்மானமோ அந்த மாதிரி எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாது. இந்த ஆக்ட்லேயுமே எடுக்க முடியாது தான். பட் அதுக்கு ஒரு பேஸ் கொடுத்தது இந்த ஆக்டாக இருக்கும். இன்சென்ஸ் இந்த ஆக்டோட மேஜர் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்ல போனால் முக்கியமானது அப்படின்னா, ஏன்னா லேண்ட்மார்க்கான சில ப்ரொவிஷன்ஸை மட்டும்தான் அவங்க கொஷின்ஸில் கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இங்கே இதில் மேஜராக நடந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை ஸ்ட்ரீம்லைன் பண்ணதான், எஸ்டாப்ளிஷ் பண்ணதுன்னு சொல்ல முடியாது. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டியூஷனலைஸ் பண்ணுவாங்க. இன்ஸ்டியூஷனலைஸ் பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னு ஒரு சில வரையறை கொண்டு வந்து அதை ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி ஃபங்க்ஷன் பண்ண வைப்பாங்க. இன்சென்ஸ் ஒரு லா மேக்கிங் கவுன்சிலாக அது ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் பண்ணது அப்படின்னா 1861 சொல்லுவோம். பட் டிவைட் பண்ணது லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷனையும் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனையும் 1853லேயே பண்ணியிருப்பாங்க. பட் அதை இன்ஸ்டியூஷனலைஸ் பண்ணது ஆர் அதை ரெகுலேஷனுக்குள்ளே கொண்டு வந்தது, அதுக்குள்ளே ஒரு கேபினெட் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணது, அதில் போர்ட்ஃபோலியோ அலோகேட் பண்ணது, இன்சென்ஸ் மினிஸ்ட்ரியல் போர்ட்ஃபோலியோ சச்சஸ் ஹெல்த்து, எஜுகேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிஷியேட் பண்ணது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1861 ஆக்டில் தான். ஓகே, ஸோ 1861 ஆக்ட் வந்து இட் இஸ் கன்சிடர் டு பி அன் லேண்ட்மார்க் ஆக்ட் அப்படின்னே சொல்ல முடியும். ஒய்? பிகாஸ் மீன்ஸ் இட் இஸ் நத்திங் பட் இட் பிரிங் ஆன் சம் லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன்ங்கிற ஒரு இன்ஸ்டியூஷனை இன்ஸ்டியூஷனலைஸ் பண்ணது தான் இந்த 1861 ஆக்டோட முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இதுக்கு ரீசன்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம் தான். 1858 ஆக்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாததுனால ஒரு அதிருப்தி திருப்பியும் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்துச்சு. அது போக இந்த சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் என்னவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களால மேனேஜ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இன்சென்ஸ் எந்த இடத்துலையும் அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணுறதுல சில சேலஞ்சஸ் வந்துருச்சு. ஸோ இந்த கன்சர்ன்லாம் அட்ரஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃபார்ம் கொண்டு வந்தாங்க. தட் ஆக்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆக்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆக்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது ஒன்று. இன்சென்ஸ் வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது அவர் அசஸ் பண்ணுறதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ண கவுன்சில். இந்த கவுன்சில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃபார்ம் உள்ளே கொண்டு வராங்க. ஓகே, அது போக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அஃபிஷியல் இந்தியன் மெம்பர்ஸை, ஓகே, ஸோ நான் அஃபிஷியல் இண்டிபெண்ட் மெம்பர்ஸை எதில் உள்ளே இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ கவர்னர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்னாலும் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னாலும் வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ ஒரு நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை ஃபஸ்ட்டு டைம் உள்ளே கொண்டு வர்றாங்க. இந்த ப்ரொவிஷன்ஸை தாண்டி இதுதான் ரொம்ப முக்கியமானது, கிரியேட் ஏ கவுன்சில். ஓகே, ஸோ இந்த கவுன்சில் என்ன பண்ணியிருப்பாங்க, தே ஆர் இன்ஸ்டியூஷனலைஸ்ட் இட். ஓகே, ஸோ இன்ஸ்டியூஷனலைஸ் இன் சென்ஸ் அதுக்குன்னு ஒரு லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்து லைக் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுமோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸை செட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன்ஸ்டியூஷனலைஸ் பண்ணிவிட்டு தென் இந்தியன்ஸை அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஓகே, இதில் மேஜர் ரிஃபார்ம்ஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1862ல் லார்ட் கன்னிங் இருப்பார். இவர் ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்கிறேன்ல, ஸோ திஸ் இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆர் இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இந்தியன் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மெம்பராக உள்ள இன்க்ளூட் பண்ணுவாங்க. இன்சென்ஸ் இதுவும் நாமினேட்டட் தான். ஓகே, ஸோ 1909 வரைக்கும் இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். ஓகே, ஸோ இன்டைரக்ட் எலெக்ஷன் ஆர் நாமினேட்டட் தான். 1919 தான் டைரக்ட் எலெக்ஷன் மெத்தடுக்கே போவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட் நான் சொல்கிறதுனால. ஓகே, ஸோ Raja of Benares, Maharaja of Patiala, Sir Dinakara Rao, these members are inserted in the council. Okay, so Viceroy's ஓட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் யாரெல்லாம் மெம்பராக இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த 3 பர்சன்ஸ். ஸோ இந்த 3 பர்சன்ஸ் கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ ஹூ ஆர் ஆல் த மெம்பர்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ் நாமினேட்டட் இன் தி 1862 பை லார்ட் கன்னிங் இன் தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு கேட்டால் தீஸ் 3 மெம்பர்ஸ் தான். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தே ஆர் நான் எலெக்டட். ஓகே, ஒன்லி நாமினேட்டட். ஸோ நாமினேட்னா வைஸ்ராய் பார்த்து எடுத்திருக்காரு, அவ்வளோதான். ஓகே, ஸோ அவங்க ஒன்று பீப்புள் எலெக்ட் பண்ணியோ இல்லை ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ணியோ அந்த மாதிரி எலெக்டட் சிஸ்டம் யூஸ் பண்ண கிடையாது, நாமினேட்டட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே,
அடுத்த ப்ரொவிஷன் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான். போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. டிபார்ட்மெண்டலைசேஷன் நடந்திருக்கும். இன் சென்ஸ் எஜுகேஷன் ஒரு மினிஸ்ட்ரி, ஹெல்த் ஒரு மினிஸ்ட்ரி, டிஃபென்ஸ் ஒரு மினிஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டமும், கேபினெட் சிஸ்டமும் எதில இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த 1961 ஆக்ட்ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அது போக அந்த 1858ல ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ப்ராவின்சஸை வந்து ஹைலி சென்ட்ரலைஸ்டா பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன். அந்த ஹைலி சென்ட்ரலைஸ்டா பண்ணதுனால என்ன பண்ண முடியல அப்படின்னா, அவங்களால ரெகுலேட் பண்ண முடியல. இன் சென்ஸ் அங்க அவங்களால அட்மினிஸ்ட்ரேஷனை எஃபெக்டிவா ஃபங்ஷன் பண்ண முடியல. அப்ப திருப்பி என்ன பண்ணிருவாங்கன்னா, கிவ் அப் பண்ணிருவாங்க. கிவ் அப் பண்றதுனா இன் சென்ஸ் நத்திங் பட் தே அகைன் டீசென்ட்ரலைஸ்ட் இட். ஓகே. ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் இன் சென்ஸ் நத்திங் பட் அங்க என்ன பண்ணிருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருவாங்க. எப்படி இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல்ல ஒண்ணு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்களோ, அதே மாரி ப்ராவின்சஸ்ல ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு ஒண்ணு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருவாங்க. அப்ப இங்கே என்னவாயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஒரு கிட்டத்தட்ட ஒரு டியூவல் கவர்ன்மெண்ட்டுக்கான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் ஒரு எஸ்டாப்ளிஷ்மென்ட் நடந்துரும். பட் இப்போ வரைக்கும் கிடையாது. 1909 ஆக்ட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் பவரை டெலிகேட் பண்றாங்க. ஓகே. இது வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் தியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ். ஸோ ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒண்ணு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதே மாரி இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல்ல ஒண்ணு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஓகே. பட் எந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு வந்தாலும் ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல இருந்து அது யார் சைன் பண்ணணும்னா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா தான் சைன் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ அந்த லிமிடேஷன்ஸ் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 1853ல 1858 ஆக்ட்ல சென்ட்ரலைஸ்டா பண்ண ஒரு விஷயத்த ப்ராவின்சஸ்ல இப்போ டீசென்ட்ரலைஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, திருப்பி ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு ஒண்ணு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ண கவுன்சில் என்ன பண்ணுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய லோக்கல் அஃபேர்ஸை ரெகுலேட் பண்ணுது. அதுக்கு ஆனா அப்ரூவல் எங்கேருந்து தான் வாங்கணும்? ஃப்ரம் தி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து தான் வாங்கணும். அது போக ஒன் மோர் பவர் கிவன் டு தி வைஸ்ராய் தட் இஸ் இனிஷியேட்டிங் ஆர்டினன்சஸ். ஏன்னா அப்போ கிட்டத்தட்ட அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்னவாயிடுது அப்படின்னா, ஒரு லா மேக்கிங் இன்ஸ்டிடியூஷனா மாறிடுது. இதெல்லாம் ஒரு பக்கம் மேஜர் ரிஃபார்ம்ஸ் ஹேப்பன்ட் இன் த லெஜிஸ்லேட்டிவ் சைடு அப்படின்னு சொன்னாலும். ஓகே. ஸோ ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. நான் அஃபீஷியல் மெம்பர்ஸை எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இந்தியன் மெம்பர்ஸை நாமினேட்டடாக லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் உள்ளே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸாக இருந்தாலும், எக்ஸிக்யூட்டிவ் சைடு மேஜராக நடந்த ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைஸ்ராய்க்கான ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் தான். இன் சென்ஸ் அவசர கால சட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான். ஸோ அது ஒரு முக்கியமான ஈவெண்ட்டாக நம்ம பார்க்கப்படுது. என்ன காரணம் அப்படின்னா, அப்போ அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக ட்ரூலி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது கவர்னர் தட் இஸ் வைஸ்ராய் லா மேக் பண்ணணும் அப்படின்னா, அது எது மூலமாக தான் பண்ண முடியும் அப்படின்னா, ஆர்டினன்ஸ் மூலமாக தான் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு மேஜர் இனிஷியேட்டிவ் கொண்டு வர்றாங்க. ஸோ இதுதான் மேஜராக 1861 ஆக்டில் நடந்த மேஜர் ரிஃபார்ம்ஸ். அப்போ இதை அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது வாட் ஆர் ஆல் தி திங்ஸ் ஹேப்பன்ட் இன் திஸ் 1861 ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா, சம் ரிஃபார்ம்ஸ் ஆர் அப்ரிஷியேட்டபிள். ஸோ பார்த்தீங்கன்னா, ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் பண்ணது, ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை இனிஷியேட் பண்ணது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நல்ல விஷயமா இருந்தாலும், பட் ஒரு ட்ரூ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அது ஃபங்க்ஷன் ஆச்சா? இன் சென்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய பார்லிமெண்டரி செட்டப் இருக்கு இல்லையா? இந்த பார்லிமெண்டரி சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுற மாரி அன்னைக்கு அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஃபங்க்ஷன் ஆச்சான்னு கேட்டா இல்ல. ஓகே. ஸோ அப்போ அப்படி எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரூலி லா மேக்கிங் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுக்கான டெஃபனேஷன் என்னவா இருக்க முடியும்? ஒரு சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் கேட்கறதோ, இல்ல ரெசல்யூஷன் கேட்கறதோ, இல்ல பட்ஜெட் மேல ரெசல்யூஷன் இனிஷியேட் பண்றதோ, தீர்மானம் கொண்டு வரதோ, இல்ல எக்ஸிக்யூட்டிவ்ஸை கொஸ்டின் பண்றதோ. ஓகே. ஸோ யூசுவலா பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்ன்மெண்ட்டுக்கான டெஃபனேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? இன் சென்ஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி ஹவுஸ் ஆஃப் தி பீப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு செட்டப் எப்ப கிடையாது அப்படின்னா, இந்த சிஸ்டம்ல இல்ல. அப்போ அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ட்ரூலி என்னவா ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்னா, ஒரு லா கமிட்டி மாரி தான் ஃபங்க்ஷன் ஆச்சு. ஏன்னா அட் எனி டைம், அட் எனி காஸ்ட் இட் கேனாட் ஏபிள் டு கொஸ்டின் எனி எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் வைஸ்ராய். அப்ப இது ஒரு லா கமிட்டி மாரி தான் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். ஓகே. ஸோ அப்போ இதோட என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 10, 15 வருஷம் கன்டின்யூ ஆகுது. இந்த மீன் டைம் ஓகே. ஸோ இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜரா அந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ஸு எஸ்டாப்ளிஷ் பண்ண டைம் பீரியட். ஓகே. ஸோ தோ சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும், பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸும் ஒரு பக்கம் பேரலலா நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன் காங்கிரஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண 1885 தான். ஓகே. ஸோ அந்த டைம்ல இருந்த
மற்ற ப்ராவின்ஷியஸ்லையும் நிறைய என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளிஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் மெம்பர்ஷிப் கொடுங்க, லெஜிஸ்லேச்சரில் ரெப்ரஸன்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணுங்க, கொஷின் ஹவர் மாதிரி விஷயங்கள்லாம் இன்சென்ஸ் சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ் கேட்குறதோ, இல்லை எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அக்கௌண்டபிலிட்டிக்குள்ளே கொண்டு வர்றதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத இயர்லி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை மாடரேட் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1892 ஆக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892. ஸோ இந்த காலகட்டம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் 19th செஞ்சுரி ஒரு விதமான ஒரு ஃப்ரீடமுக்கான ஒரு மூமெண்ட்டுக்கான டெவலப்மெண்ட் நடந்த ஒரு டைம் பீரியட். இன்சென்ஸ் நேஷனலிசம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஓகே, ஸோ அது போக இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கொண்டு வந்த வருஷம் 1885. தென் அது போக அந்த இல்பர்ட் கான்ட்ரவர்சிஸ் லைக் 1883 நடந்த விஷயம். தென் லார்ட் லிட்டன்ஸோட ப்ரெஸ் கவுன் பாலிசி, இது எல்லாமே என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அதிருப்தியை யாருக்கு ஏற்படுத்துது அப்படின்னா டு தி லோக்கல் இண்டியன்ஸ். அப்போது இந்த ரெசன்மெண்ட்டை என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கூல் பண்ணணும். அப்போ கூல் பண்ணணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃபார்ம் கொண்டு வராங்க. தட் ஒன் இஸ் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892 ஆக்ட். ஓகே, ஸோ இந்த கவுன்சில் ஆக்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா 1861. இப்போது கொஞ்சம் அதை என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் இன்டெப்த்தாக போய் அதோட ஃபங்க்ஷன்ஸு, அதோட ரெப்ரசன்டேஷன்ஸு இதெல்லாமே என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்சென்ஸ் அதோட பவர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்டு கம்போசிஷன்ஸ் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ அது வரைக்கும் என்னென்னா ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது ஒரு அஃபிஷியல் மெம்பர்ஸ் மட்டும்தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்க முடியும். நான் அஃபிஷியல் மெம்பர்ஸாக இருந்தாலும் அவங்க நாமினேட்டடாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷனை தாண்டி இப்போ ரெப்ரசன்டேஷன் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகே, ஸோ அப்போ இந்த இன்டைரக்ட் எலெக்ஷனுங்கிற ஒரு சிஸ்டத்தில் எலக்டோரல் காலேஜ் அப்படின்னா இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் யாரெல்லாம் அந்த இன்டைரக்ட் எலெக்ஷனில் ஓட் பண்ணலாம். இன்சென்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராஜ்யசபா எலெக்ஷன் அப்படிங்கிறது அது ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன் மெத்தடு தான். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணி தான் ராஜ்யசபாவுக்கு மெம்பர்ஸ் அனுப்புகிறாங்க. ஓகே, ஸோ அப்படி தான் அன்னைக்கு என்னவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்டைரக்ட் எலெக்ஷன் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆச்சு. அப்போது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன்சென்ஸ் இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்கிற இல்லை சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ரெப்ரசன்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்டைரக்ட் எலெக்ஷனுக்கு யாரெல்லாம் ஓட்டு போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர் இட் இஸ். ஓகே, ஸோ சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படின்னா எங்கேருந்து வருவாங்கன்னா பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் இருந்தும் ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க யாரை சொல்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு போவாங்க. அப்போது இதுக்கு முன்னாடி நாமினேட்டடாக இருந்த ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட்லி எலெக்டட் ரெப்ரசன்டேஷனாக அது மாறுது. ஸோ அது ஒரு மேஜர் ஈவெண்ட் இன் தி இயர் ஆஃப் 1892. ஸோ இதே மாதிரி தானே ப்ராவின்ஷியல் கவுன்சில்லையும் இருக்கும். அப்போ ப்ராவின்ஷியல் கவுன்சிலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை நாமினேட் பண்ணுறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடிஸ் சச்சஸ் யூனிவர்சிட்டிஸு, டிஸ்ட்ரிக்ஸு, போர்ட்ஸு, முனிசிபாலிட்டிஸு இது எல்லாமே என்னவாகுது அப்படின்னா இனிஷியேட் பண்ணப்படுது. ஓகே, அப்போ மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் இப்போ என்னவாக தான் இருக்குது, இன்டைரக்ட்லி எலெக்டராக தான் இருக்குது. பட் பவர்ஸு, ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் என்னவாகுதுன்னா கொஞ்சம் ரீடிஃபைன் ஆகுது. ஓகே, இன்சென்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஒரு பக்கம் நம்ம பார்த்துட்டோம். அது போக நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ஒரு லா கமிட்டியாக மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. எது அப்படின்னா 1861 எஸ்டாப்ளிஷ் பண்ண அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கோ, பட்ஜெட் மேலே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதுக்கோ, எக்ஸிக்யூட்டிவ்ஸை கொஸ்டின் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு ப்ரொவிஷனும் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா entitled to express their view on financial statements. ஸோ இன்னைக்கு ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மேலே நம்ம எப்படி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறோம், தீர்மானம் கொண்டு வரோம் இல்லையா, இன்சென்ஸ் ஓட்டிங் மூலமாக தானே அது பாஸ் ஆகுது. ஸோ அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மேலே ஒரு கொஷின் நீங்கள் ரைஸ் பண்ணலாம். இன்சென்ஸ் இது இந்த செலவு ஏன் வந்துச்சு, இந்த வரவு ஏன் இதுக்காக நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அன்னைக்கு கேட்க ஆரம்பிக்கலாம் வித் ரெஸ்பெக்ட் டு ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். பட் கேட்க மட்டும்தான் முடியுமோ தவிர ரெசல்யூஷன் பாஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சார்ஜ் ஆன் தி கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட சேலரிஸ் ஆர் கம் ஃப்ரம் தி சார்ஜ் ஆன் தி கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது மேலே நம்ம என்ன பண்ணலாம், டிபேட் டிஸ்கஷன் பண்ணலாம். இன்சென்ஸ் நீங்கள் அதை மேலே விவாதம் வைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் அது மேலே என்ன பண்ண முடியாது, ஓட் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் என்டையர் பட்ஜெட்லையும்
என்டையர் பட்ஜெட்டையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா விவாதம் பண்ணலாம். இன்சென்ஸ் கூடுது குறையுது இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கலாம். பட் அதுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, பாலிசி கட்டு, எக்கனாமிக் கட்டு, டோக்கன் கட்டுன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த ஒரு ப்ரொசீஜர்ஸ்லாம் இல்லை. ஜஸ்ட் டிபேட் அண்ட் டிஸ்கஷன் பண்ணலாம், அவ்வளோதான். இது போல தான் இதுக்கு இருக்கக்கூடிய ஸ்கோப்பு. அப்போ இதில் இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ் இதுதான். ஓகே, அது போக அந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான ரைட்ஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா, அது இப்போ கொஞ்சம் என்ன பண்ணுறாங்கன்னா லிமிட்டடாக ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. இன்சென்ஸ் சர்டன் கொஸ்டின்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அகேன்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன். பட் அதுவுமே என்னதான் லிமிட்டட் தான். ஸோ 1892 ஆக்டில் மேஜராக நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு மெம்பர்ஷிப்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அப்படி பார்க்க போனால் அது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் என்ன பண்ணுறாங்கன்னா நான் எலெக்டட் மெம்பர்ஸ் உள்ளே கொண்டு வராங்க. பட் அந்த எலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட்லி எலெக்டட். ஓகே, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் சொல்கிறேன். ஓகே, அதுக்கான எலக்டோரல் காலேஜ் யாருன்னு பார்த்துட்டோம். ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லையுமே நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை நாமினேட் பண்ணுறாங்க. பட் அதுக்கான கம்போசிஷன் எலக்டோரல் காலேஜ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு யூனிவர்சிட்டிஸு, போர்ட்ஸு, டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸு இது எல்லாமே தான் இருக்குது. ஓகே, அது போக பட்ஜெட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியும், கொஸ்டின்ஸ் பண்ண முடியும். பட் வி கேனாட் ஏபிள் டு பிரிங் அன் ரெசல்யூஷன். கொஸ்டின்ஸுமே லிமிட்டட் கொஸ்டின்ஸ் உங்களால் கேட்கலாம். ஸோ இதெல்லாம் மேஜர் ரிஃபார்ம்ஸ் ஹேப்பன்ட் இன் த இயர் 1892 ஆக்ட். ஓகே, ஸோ 1892ல் எஸ்டாப்ளிஷ் பண்ண விஷயங்கள் இது எல்லாமே. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1919 ஆக்ட். ஓகே, ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாடரேட் ஃபேஸ் கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ்க்கு போன ஒரு காலகட்டம், அது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அந்த டைம் பீரியட் வந்து சுதேசி மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்குள்ளே உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடக்குது. ஸோ இது எல்லாமே மேஜராக இருக்குது. ஓகே, ஸோ இன்சென்ஸ் அந்த லார்ட் லிட்டனோட பாலிசிஸு இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய ரிசன்மெண்ட்டை கிரியேட் பண்ணுது. அப்போ அந்த இடத்துல அதிருப்தியை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்டோ மார்லே கமிட்டி இன்சென்ஸ் அதை ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா 1909 மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ் ஆக்ட்னு சொல்லலாம். இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபேஸ்க்கு போன காலகட்டம். நான் ஆல்ரெடி சொன்னதுக்கான ரீசன் இதுதான். ஓகே, அந்த சுதேசி மூவ்மெண்ட் வந்தது, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே என்டர் ஆனது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ டைப் ஆஃப் இன்டெலிஜென்சியா குரூப்ஸ் உள்ளே எஸ்டாப்ளிஷ் ஆகுறாங்க, சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இன்னும் அக்ரெசிவாக நடக்குது. அப்போ நடந்த ஃபெமைனு, பிளேக்குனால நடந்த டெத்து, ஃப்ளூ, ஸோ இதெல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ரிசன்மெண்ட்டை இன்சைட் இந்தியா கிரியேட் பண்ணுது. இதை கூல் ஆஃப் பண்ணுற விதமாக என்ன பண்ணுறாங்கன்னா மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. அது மூலமாக இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்போ இந்த 1909 ஆக்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மேஜர் ஈவெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு 1909க்கு முன்னாடி நடந்த ஒரு சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1907ல். ஓகே, ஸோ 1907ல் செக்ரட்டரியோட கவுன்சில் இருக்கு இல்லையா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியாஸ் கவுன்சில், இதில் ஒரு இந்தியன் மெம்பரை உள்ளே கொண்டு வராங்க. தட் கன்சர்ன் பர்சன் இஸ் கேஜி குப்தா அண்ட் சையத் ஹுசைன் பில்கிராமி. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்சென்ஸ் 1909க்கு முன்னாடி ரொம்ப மேஜராக நடந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இன்சென்ஸ் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட்டோட இந்தியாஸ் கவுன்சிலில் 2 மெம்பரை உள்ளே கொண்டு வராங்க. தட் இஸ் ஒன் இஸ் கேஜி குப்தா அண்ட் அனதர் ஒன் இஸ் சையத் ஹுசைன் பில்கிராமி. ஓகே, ஸோ அதே மாதிரி வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்குது இல்லையா, இந்த வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் ஒரு இந்தியன் மெம்பரை உள்ளே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. தட் கன்சர்ன் பர்சன் இஸ் சத்யேந்திர சின்ஹா. ஓகே, ஸோ சத்யேந்திர சின்ஹா ஒரு பர்சன் இன் தி வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட்ஸ் இந்தியாஸ் கவுன்சிலில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாருன்னா கேஜி குப்தா அண்ட் சையத் பில்கிராமி. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மேஜராக நடந்த ஈவெண்ட். ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்கை நீங்கள் அட்ரஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ். ஓகே, இந்த போஸ்டிங்ஸை எந்தெந்த காலகட்டத்தில் யார் யார் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த ஒரு பர்டிகுலர் லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம்ஸோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஆக்டில் ஒரு ப்ரொவிஷனோ ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்மாக அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். மேஜராக கொஷின்ஸ் இதுதான் வந்திருக்கு. நீங்கள் ஒரு 20 வருஷம் கொஷின் எடுத்து ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா அதில் மேஜராக கேட்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் கேட்கப்பட்டிருக்கு. இப்படி முக்கியமான ஒரு ப்ரொவிஷன்ஸை எடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, அப்போது 1898ல் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்ட மேஜர் ரிஃபார்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸும் பார்த்தோம். ஓகே, இன்சென்ஸ் மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி
மேஜராக நடந்த ஒரு ஈவெண்ட் அப்படின்னா அந்த 1907 நடந்த ஒரு லேண்ட்மார்க் ஈவெண்ட். இதில் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸை தனியாக பிரித்து எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எந்த டைம் பீரியடில் எந்த பர்சன் வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இருந்தாங்க, எக்ஸிக்யூட்டிவ் வைஸ்ராய்ஸ், அதே மாதிரி செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் கவுன்சிலையும் யார் மெம்பராக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சின்ன ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் நான் சொல்கிற மாதிரி இந்த மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க, ஆர்எல்ஸ் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909ல் மேஜராக நடந்த ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண ஒன்று தான். ஓகே, ஸோ இதில் ப்ராவின்ஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் மெம்பர்ஸை தாண்டி நான் அஃபிஷியல் மெம்பர்ஸோட ஸ்ட்ரென்த் என்னவாயிரும்னா ஓவர் ரைட் ஆயிரும். ஓகே, ஸோ அது ஒரு மேஜர் ஈவெண்ட். சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் ரெப்ரசன்டேஷன்ஸ் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த காலகட்டத்தில். ஓகே, ஸோ ரெப்ரசன்டேஷன் இன் சென்ஸ் நிறையா நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் உள்ளே வரும்போது மோர் நம்பர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி டு தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலும் இம்ப்ரூவைஸ் ஆகும். அட் த சேம் டைம் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலும் இன் சர்டைன் லெவல் அக்கௌண்டபிள் ஆகிறதுக்கான ஒரு ஸ்கோப் அங்கே இருக்கும். பட் கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சா அப்படின்னா சொல்ல முடியாது. கடைசி வரைக்கும் அது இண்டிபெண்ட்டாக தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் டு an extent some checks and balance were initiated. அப்போ சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸோட ஸ்ட்ரென்த்து 60க்கு மேலே போயிடும். ஓகே, ஸோ அது இன்டைரக்ட்லி எலெக்டடாக இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இன்க்ளூட் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணப்படுவாங்க. பட் அஃபிஷியல் ஸ்ட்ரென்த்தை என்ன பண்ணுவாங்கன்னா இன்ன வரைக்கும் கிவ் அப் பண்ண மாட்டாங்க. 1909 ஆக்ட் வரைக்கும் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் அஃபிஷியல் மெம்பரோட மெஜாரிட்டியை கிவ் அப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன் கேஸ் ஆஃப் எனி ரெசல்யூஷன்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக நான் எலெக்டட்னு சொல்கிறத விட அதர் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் சச்சஸ் அது நாமினேட்டடாவோ இல்லை ஒருவேளை அவங்க இன்டைரக்ட்லி எலெக்டடாக உள்ளே வரும்போது தே மே கோ ஃபார் ரெசல்யூஷன் அப்படின்னா அப்போ அங்கே தீர்மானம் கொண்டு வரும்போது தட் பர்டிகுலர் பாலிசி வில் நாட் கெட் அப்ரூவல் ஃப்ரம் தி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதனால அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் மெஜாரிட்டி அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அஃபிஷியல் மெம்பர்ஸோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால அஃபிஷியல் நம்பர்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன ஆயிரும்னா மெஜாரிட்டி கம்ப்ளீட்டாக உடஞ்சிருச்சு. அப்போ ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன்னமும் கொஞ்சம் என்னவா ஃபங்க்ஷன் ஆகலாம் அப்படின்னா இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் மேஜராக நடந்த ரிஃபார்ம்ஸ் இன் தி இயர் 1909. இது ஒரு டைப் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்சென்ஸ் பியூர்லி ஆன் லெஜிஸ்லேட்டிவ் மேட்டர்ஸ் அப்படின்னு வரும்போது அடுத்த ரிஃபார்ம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபங்க்ஷனல் மேட்டர்ஸ். ஓகே, இன்சென்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன்னும் என்னவாக ஆரம்பிக்கும்னா கொஞ்சம் ரிஃபார்மேட்டிவாக இருக்க ஆரம்பிக்கும். ரிஃபார்மேட்டிவ் இன்சென்ஸ் நத்திங் பட் மோர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஹாவ் த ரைட் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ், மூவ் ரெசல்யூஷன்ஸ் அப்படின்னா வேர் இட் என்ஷூர்ஸ் சம் ஃபார்ம் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி. ஓகே, ஸோ அந்த ஒரு டிரான்சிஷனுக்கு தான் இனி வரக்கூடிய ஆக்ட் எல்லாமே மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த நம்பர்ஸை வச்சு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட ப்ரொபோர்ஷன் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஃபங்க்ஷன்ஸை வச்சும் கொஞ்சம் என்னவாக ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அப்படி பார்க்கும்போது போத் பவர்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அஸ் வெல் அஸ் இன்சென்ஸ் ப்ராவின்ஷியல் அஸ் வெல் அஸ் சென்டர் ரெண்டுமே என்னவாயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அது ரொம்ப முக்கியமாக நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு டிஸ்கஷன் அண்டு ஆஸ்க் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ். ஸோ இது வரைக்கும் இந்த ஒரு ப்ரொவிஷன் அதில் இன்க்ளூட் ஆகிருக்காது. ஓகே, 1861லையும் அது நடந்திருக்காது, 1892 ஆக்ட்லையும் அது நடந்திருக்காது. மேஜராக நடந்தது எப்போ டு ஆஸ்க் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 1909 ஆக்டில் தான். அதே மாதிரி 1892 ஆக்டில் ரெசல்யூஷன் மூவ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் பட்ஜெட்டுக்கு அகேன்ஸ்டாக. இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா பட்ஜெட்டுக்கு அகேன்ஸ்டாக யூ கேன் ஏபிள் டு மூவ் அ ரெசல்யூஷன். ஓகே, அடுத்து மேஜராக நடந்த ஒரு ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் எலக்ட்ரேட் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான். ஓகே, ஸோ இன்சென்ஸ் செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் முஸ்லிம்ஸ். ஸோ இதுதான் அடுத்தடுத்த லெவலில் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகி வேரியஸ் மெம்பர்ஸ்க்கு வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு செப்பரேட் எலக்ட்ரேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. 1919 ஆக்டில் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 1935 ஆக்டில் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு கன்சிடரேஷனில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் முஸ்லிம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் ஒன் இஸ் 1909. ஓகே, ஸோ இதுதான் லேட்டராக வந்து அந்த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுக்கான மேஜர் ரீசன்னு பார்க்குற மாதிரி வரும். இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் இப்போ வரைக்கும் எலெக்ஷன் வந்து த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் தான். இன்சென்ஸ் அந்த ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலிருந்து வரக்கூடிய மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அதே மாதிரி இங்கே லோக்கலில்
ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கான மெம்பர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டிஸு, டிஸ்ட்ரிக்ட் போர்ட்ஸு, யூனிவர்சிட்டிஸு, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ட் பண்ணி அனுப்புகிற ஒரு ப்ரொவிஷன்ஸ் தான் இருந்துச்சு. 1909 வரைக்கும் டைரக்ட் எலெக்ஷன் சிஸ்டம்ங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் 1909க்கு அப்புறம் இன்னமும் நேஷனல் மூவ்மெண்ட்டோட ஃபேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஆயிடும். இன் சென்ஸ் கம்ப்ளீட்லி இட் மூவ்ஸ் டு தி ஹேண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஸோ ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டு எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். இந்த சைடு தனியாக அன்னி பெசன்ட் ஒரு சைடு மூவ் ஆவாங்க. ஸோ அது போக மற்ற ரிஃபார்ம்ஸும் அங்கங்கே பேரலாக என்னவாக ஆரம்பிக்கும்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகவே ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த டைம் பீரியடில் மாண்டகு கெம்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிஃபார்ம் ஆக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. தட் ஒன் இஸ் 1919 ஆக்ட். ஓகே. ஸோ இந்த மாண்டகு கெம்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் ஆர் 1919 ஆக்ட் அப்படிங்கிறது மேஜரான ஒரு ரிஃபார்மாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா அந்த காலகட்டம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹோம் ரூல் லீக் மூவ்மெண்ட்டு, தென் வேரியஸ் ரிஃபார்ம்ஸ் வேர் ஹேப்பன்ட் இன் தி இந்தியன் கவுன்சில்ஸ். ஓகே. ஸோ அதனால ஆன ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் டைம், ஓகே, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இட் ரிலீஸ் அ ப்ரியாம்பிள். ஓகே. ஸோ ப்ரியாம்பிள் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரியாம்பிளில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இதுதான். ஓகே. ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அன் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இன் பிரிட்டிஷ் இந்தியா. ஸோ இதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் ஹோம் ரூல் லீக்கை கிவ் அப் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்சென்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டோட அப்ஜெக்டிவ்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரியாம்பிள் ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் பாயிண்ட் இன் 1919. ஓகே. அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்ரலைசேஷன் சொல்ல முடியாது, பட் சம் ஃபார்ம் ஆஃப் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பவர் வேர் டெலிகேட் டு தி ப்ராவின்சஸ். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி என்னவா இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராவின்சஸ் வந்து இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆக முடியுமானா இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆக முடியாது. எனி ஆக்ஷன்ஸ் டேக்கன் ஃப்ரம் தி சைட் ஆஃப் தி ப்ராவின்சஸ் ஹேவ் டு கெட் அன் அப்ரூவல் ஃப்ரம் தி கவர்னர் ஜெனரல், வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஓகே. பட் இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் டயார்கி சிஸ்டத்தை ப்ராவின்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இந்த சிஸ்டம் பேர் டயார்கி சிஸ்டம்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ டயார்கி சிஸ்டம் இன் சென்ஸ் பவர் வேர் டிரான்ஸ்ஃபர்டு. ஓகே. ஸோ பவர் டிரான்ஸ்ஃபர்டு இன் சென்ஸ் அது வரைக்கும் ஹைலி சென்ட்ரலைஸ்டாக இருந்த ஒரு ஆக்டிவிட்டி. இன் சென்ஸ் தோ ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாலும் அது சென்ட்ரலைஸ்டு ஆஸ்பெக்டில் தான் ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே டிரான்ஸ்ஃபர் தி பவர் டு தி ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் இன் சென்ஸ் டெவல்யூஷன் நாட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. ஸோ டெவல்யூஷனுக்கும் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் உள்ள டிஃபரன்சஸ் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. 1935 ஆக்ட் பவர் வேர் டிஸ்ட்ரிபியூட்டட். 1919 ஆக்ட் பவர் வேர் டிவால்வ்டு. இன்சென்ஸ் டெவல்யூஷன் சொல்லுவாங்க. இன்சென்ஸ் வி ஆர் டிரான்ஸ்ஃபரிங் தி பவர். இன்சென்ஸ் வி ஆர் நாட் கம்ப்ளீட்லி கிவ் அப் தி பவர், வி ஆர் ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபர். இன்சென்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள ஃபெடரல் சிஸ்டம் அப்படிங்கிறது இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்டு. ஓகே. ஸோ இன்சென்ஸ் இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். ஓகே. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன் லிஸ்ட் தனியாக இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட் தனியாக இருக்குது. ஒரு ஃபெடரல் சிஸ்டம்க்கான ஒரு 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 மீனிங் இருக்குது. ஏன்னா அங்கே பவர் என்னவா இருக்குன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. வேரஸ் ஒரு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு இண்டிபெண்ட் இன்ஸ்டியூஷன் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஒரு இண்டிபெண்ட் இன்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆகுமானா ஆக முடியாது. தே டிவால்வ் தி பவர். ஓகே. இன்சென்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்து இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் தான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்லேயும் இருக்கும். பட் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அதில் கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்டட் ப்ரொவிஷன்ஸ் தவிர மற்ற ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே யார் கொடுக்கறது தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வில்லிங்னஸ் இருந்து கொடுக்கறது தான். ஸோ அங்கே டிவால்வ் ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ 1919 ஆக்டை பொறுத்தளவுக்கு பவர் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவால்வ் தான் பண்ணப்பட்டிருக்கோ தவிர டீசென்ட்ரலைஸ் நடக்கல, அங்கே டெவல்யூஷன் தான் நடந்திருக்கு. ஓகே. ஸோ அப்போ பவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு யாருக்கு அப்படின்னா டு தி ப்ராவின்சஸ். ஓகே. ஸோ ப்ராவின்சஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் ப்ராவின்ஸில் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா டயார்கி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. இன் சென்ஸ் ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு என்டையர்லி டெசிஷன் ஹேஸ் டு பி டேக்கன் பை தி ப்ராவின்சியல் கவர்னர் கவுன்சில். ஓகே. ஸோ அங்கே இருக்கக்கூடிய கவர்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னா பியூர்லி ஹீ வில் டேக் டெசிஷன்ஸ் ஆன் சர்டைன் மேட்டர்ஸ் லைக் லா அண்ட் ஆர்டர், ரெவன்யூ. ஸோ இதெல்லாம் என்னன்னா டைரக்ட்லி யார் எடுத்துக்கலாம் அப்படின்னா
வித் ரெஸ்பெக்ட் டு கவர்னர் ஜெனரலோட கவுன்சில், தட் இஸ் ப்ராவின்ஷியல் இருக்கக்கூடிய கவர்னர் ஜெனரல் கவுன்சில். ஓகே, ஸோ அந்த கவர்னர் ஜெனரல் எடுக்கிற ஒரு முடிவாக இருக்கும். பட் டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சச் அஸ் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்டர்ஸில், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் மேட்டர்ஸில் இஃப் கவர்னர் ஜெனரல் வாண்ட் டு டேக் எனி டெசிஷன்ஸ், தட் decision has to be get an advices from the council of ministers. இப்போ சொல்றோம் இல்லையா, council of ministers with prime minister or chief minister has to aid an advice to the governor or presidentன்னு சொல்றோம்ல. ஸோ அன்னைக்கு அது மாதிரி தான் இந்த டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட்ஸை பொறுத்தளவுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய அட்வைசஸ் படி கவர்னர் ஜெனரல் நடக்கணும். இந்த ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் கவர்னர் ஜெனரல் அவரே சுயேட்சையாக தன்னிச்சையாக எடுக்கக்கூடியலாம் டெசிஷனை யார்கிட்ட ஒப்பீனியன் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட ஒப்பீனியன் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஒரு இம்பார்ட்டண்டான ப்ரொவிஷன்ஸ் எதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா 1909 ஆக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, சாரி 1919 ஆக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மேஜரான ஒன்று இன்சென்ஸ் இன்ட்ரடியூசிங் அண்ட் டயார்கி சிஸ்டம் இன் தி ப்ராவின்சஸ். ஓகே, ஸோ அப்போ பவர் என்ன பண்ணுறாங்க, டிவால்வ் பண்ணுறாங்க. டிவால்வ் பண்ணது போக ஒரு டயார்கி சிஸ்டம், ஒரு டியூவல் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இன் தி ப்ராவின்ஷியல். தட் ஒன் இஸ் கன்சிடர்ட் டு பி லேண்ட்மார்க் ஈவெண்ட்னே சொல்ல முடியும். ஓகே, தென் சென்ட்ரல் எக்ஸ்க்ளூசிவாக யார்கிட்ட இருக்குன்னா சென்ட்ரல் லிஸ்ட் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஓகே, தென் ப்ராவின்ஷியலை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ். ஓகே, இந்த டிரான்ஸ்போர்ட் சப்ஜெக்ட்ஸை பொறுத்தளவுக்கு இதில் கவர்னர் எடுக்கக்கூடிய டெசிஷன் யாரோட எய்ட் ஆஃப் தி இருக்கணும் அப்படின்னா எய்ட் ஆஃப் த மினிஸ்டர்ஸ். ஓகே, ஆனால் ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸை பொறுத்தளவுக்கு அவர் என்ன பண்ணலாம், தனிச்சையாக முடிவெடுக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு பிஓக்கு கொஸ்டின் வந்துச்சு. இன்சென்ஸ் டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எதெல்லாம் ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி கவர்னர் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் எப்படி அந்த கொஸ்டின் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, போய் நான் என்னென்னா டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸில் இருக்குது, ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸில் இருக்குது அப்படிங்கிறது அவங்களோட இன்டென்ஷன் இல்லை. அதில் ஒரு ஆப்ஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இருந்துச்சு. ஓகே, ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு மோர் இட் இன்வால்வ்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஸோ அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் யூஸ்வலாகவே யார்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னா மோர் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய பவரை. ஓகே, அங்கே என்ன இருந்துச்சுன்னா லா அண்ட் ஆர்டர் இருந்துச்சு, ரெவன்யூ இருந்துச்சு, இதெல்லாம் இட் கிவ்ஸ் மோர் அத்தாரிட்டி. அப்போ அத்தாரிட்டி உள்ள ஒரு விஷயத்த கண்டிப்பாக ஒரு கொலோனியல் பீரியடில் ஒரு கவர்மெண்ட் யார்கிட்ட கிவ் அப் பண்ணியிருக்காது அப்படின்னா டு தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்துருக்காது. அப்போ அதை என்ன பண்ணியிருப்பாங்க, ரிசர்வ்டாக தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்லாம் அந்தளவுக்கு அத்தாரிட்டி இல்லாத மோர் ரெஸ்பான்சிபிளான ஒரு சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு லாஜிக்கில் தான் அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுமோ தவிர நம்ம அப்படி ஒன்று கேட்டுட்டாங்க அதனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1919 இருக்கக்கூடிய ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸ் என்ன, டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸ் என்ன, சென்ட்ரல் லிஸ்ட் என்ன இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட் என்ன இருக்குது, வித் ரெஸ்பெக்ட் டு கவர்மெண்ட் ஆஃப் 1935 அந்த மாதிரி எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க அப்படிலாம் போக தேவையில்லை. அந்த மாதிரி கொஸ்டின்ஸை லாஜிக்கலாக நம்ம அப்ரோச் பண்ணாலே போதும். மேக்ஸிமம் ப்ரொவிஷன்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போங்க. ரெஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் அதெல்லாம் அந்த மொமெண்ட்டில் நமக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஸோ இங்கேயும் தே வில் எஸ்டாப்ளிஷ் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ், இது எல்லாமே வந்துடும். மேஜராக நடந்தது அப்படின்னா ஒன்று அந்த டயார்கி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இன் தி ப்ராவின்சஸ். ஓகே, ஸோ அதுதான் இருக்கிறதுல இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்டாக பார்க்கப்படுது இந்த 1919. தென் ஒன் மோர் திங் இஸ் இந்த ப்ரியாம்பிள். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ரொவிஷன்ஸ் நமக்கு ஞாபகம் இருந்தாலே போதும் வித் ரெஸ்பெக்ட் டு 1919 இன் ப்ராவின்சஸ். அடுத்து மேஜராக நடந்த ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் என்ன நடந்திருக்கும்னா பைகேமரலிசம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பைகேமரலிசம் இன் சென்ஸ் நத்திங் பட் 2 ஹவுசஸ். ஸோ ஒன்று இன்னைக்கு லோக்சபான்னு சொல்கிறோம்ல, ராஜ்யசபான்னு சொல்கிறோம் இல்லையா, அன்னைக்கு இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக இருந்த ஒன்று ஆர் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக இருந்த ஒன்று என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் டுவர்ட்ஸ் அஸ் ஆன் 2 இன்ஸ்டிடியூஷன் சச்சஸ் ஒன் இஸ் அப்பர் ஹவுஸ் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற மாதிரி ராஜ்யசபா. ஓகே, அடுத்த ஹவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இன்னைக்கு நம்ம லெஜிஸ்லேட்டிவ் லோக்சபான்னு சொல்கிறோம், அன்னைக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு தி ப்ராவின்ஸில் டயார்கி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, சென்ட்ரலில் பைகேமரலிசத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது ரெண்டு மேஜராக நடந்தது. ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணது ஒரு மேஜரான ரிஃபார்ம். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா 1909
முஸ்லீமுக்கான செப்பரேட் எலக்ட்ரேட் என்னவாகும் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஆக்டில் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொன்னேன்ல. ஸோ 1919 ஆக்டில் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் எக்ஸ்டெண்டட் டு தி அதர் கம்யூனிட்டிஸ் சச் அஸ் சீக்ஸ், இந்தியன் கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ். ஸோ இதெல்லாம் மேஜர் ஈவெண்ட்ஸ் ஹேப்பன்ட் இன் த இயர் 1919 ஆக்டில் கொண்டு வந்த ப்ரொவிஷன்ஸ். ஓகே, அது போக என்னன்னா லோக்கல் இன்ஸ்டிடியூஷனுக்கு தே வில் கிராண்ட் பவர் டு தி டேக்ஸ் கலெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இங்கே முக்கியம் இல்லை. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா இங்கே தான் டைரக்ட் எலெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, 1919 டைரக்ட் எலெக்ஷனை கொண்டு வந்திருப்பாங்க. பட் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் இன்சென்ஸ் தோஸ் ஹூ ஆர் அபோவ் தி ஏஜ் ஆஃப் 18 ஓட்டடா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுலேயும் சர்டன் லிமிடேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. தட் இஸ் ஓவரால் ஹோல்டிங் ப்ராப்பர்ட்டி, டேக்ஸ் பே பண்ணுறது, இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லிமிடெட் ஃப்ரான்ச்சைசி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, நாட் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைசி சிஸ்டம். ஸோ அப்போது 1919 நடந்த மேஜர் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா ஒன்று ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது, ஒன்று ப்ராவின்ஸில் டயார்கி சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது, சென்ட்ரலில் பைகேமரலிசம் இன்ட்ரடியூஸ் பண்ணது, செப்பரேட் எலக்ட்ரேட்டோட ப்ரொவிஷன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணது, எலெக்ஷனை டைரக்ட் எலெக்ஷனாக கொண்டு வந்தது. ஆனால் டைரக்ட் எலெக்ஷனாகவே இருந்தாலும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் தான். ஓகே, ஸோ இது எல்லாமே ரிஃபார்ம்ஸ் டேக்கன் இன் தி இயர் 1919. ஓகே, ஸோ அதை தாண்டி இதெல்லாமே லெஜிஸ்லேட்டிவ்ல நடந்த ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா அதர் தென் தட் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. தட் இஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதோட ஆரிஜின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1926 தான். ஓகே, ஸோ 1926 தான் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது ஒரு மேஜரான ஒன்று. அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தா 1919 ஆக்டில் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்னு ஒன்று சொல்லிட்டாங்க இல்லையா. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டை ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டாட்யூட்டரி கமிஷன் ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா 10 வருஷத்துக்கு கூட அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதுபோக வைஸ்ராய்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவரும் கொடுத்துருப்பாங்க, வீட்டோ பவரும் அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். இன்னைக்கு இருக்கல பிரசிடென்ட்டுக்கான வீட்டோ பவர் அன்னைக்கு அதே மாதிரி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரௌனு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே மேஜர் ஈவெண்ட்ஸ் ஹேப்பன்ட் இந்த இயர் 1919 ஆக்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, ஸோ இதோட எக்ஸ்டென்ஷனாக அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. ஓகே, ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி லிமிடேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ என்னவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் மெஜாரிட்டி இல்லை, ஸோ நான் அஃபிஷியல் மெஜாரிட்டி வந்துருச்சு, சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ப்ரொவிஷன்ஸ் இருந்தாலும் இன்னமும் எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ண முடியலன்னா ரெஸ்பான்சிபிளாக உள்ள அக்கௌண்டபிளாக கொண்டு வர முடியல. அடுத்து ப்ராவின்சஸில் ஒரு டயார்கி சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அது பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்குது, நடைமுறை வாழ்க்கையில் பயங்கர சிக்கல் ஏற்படுது. இன்சென்ஸ் ட்ரூலி அது ஃபெடரலான்னு கேட்டால் இல்லை. அப்போ ட்ரூலி ஃபெடரல் இல்லை அப்படின்னாலே அங்கே என்னவாகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக அங்கே ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஓகே, ஸோ அந்த ஒரு லிமிடேஷன்ஸ் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த பிரச்சனை. தென் சுராஜஸ் பார்ட்டி அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணி வின் பண்ணியிருப்பாங்க. வின் பண்ணதோட விளைவு உள்ள என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய டிபேட் அண்ட் டிஸ்கஷன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி அங்கே ஒரு சார்ட் ஆஃப் இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க இன் தி கவுன்சில்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பட் ஓவரால் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ரிஃபார்ம்ஸ் தான் இதை சொல்ல முடியும். லிமிடேஷன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு, அது கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அதோட எக்ஸ்டென்ஷன் இப்போ எங்கே போயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935க்கு போயிடுது. அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு 1935 அப்படிங்கிறது தான் லாஸ்ட். ஓகே, இன்சென்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நடந்த ஒரு மேஜர் ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு 1935 தான். ஸோ இந்த ஃபேஸ் கிட்டத்தட்ட என்னவாயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் இட் மூவ் ஆன் அப்பர் ஹேண்ட் டு தி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். இன்சென்ஸ் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுச்சு. வென் காந்தி ஜி என்டர் இன் டு தி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் கம்ப்ளீட்லி மாஸ் மூவ்மெண்ட் ஆச்சு. நிறையா ரிஃபார்ம்ஸ் டிமாண்ட் ஃப்ரம் தி சைட் ஆஃப் தி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அண்ட் நேஷனல் மூவ்மெண்ட்ஸ். அட் த சேம் டைம் 1927 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் சைமன் கமிஷன். ஏன்னா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஸ்டாட்யூட்டரி கமிஷனோட ரோல் என்ன அப்படின்னா ஸ்டடி பண்ணுறது தானே. ஸோ அப்படி பார்க்கும்போது 1927 சைமன் கமிஷன் ஒன்று அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. பட் இந்த சைமன் கமிஷனோட பிரச்சனை என்னன்னா இட் இஸ் அன் ஆல் ஒயிட் கமிஷன், நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால என்னன்னா பார்ட்டிசிபேஷன் இல்லாததுனால ஸோ அங்கே பிரச்சனையாயிருக்கும். தென் அதை பேஸ் பண்ணி ரவுலத் ஆக்ட், ஜாலியன் வாலாபாக், ஸோ இந்த ட்ராஜடிஸ் எல்லாமே என்னவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கும். எங்கே அப்படின்னா
வித் ரெஸ்பெக்ட் டு இன் தி பிரிட்டிஷ் இந்தியா. ஸோ இதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், இதெல்லாம் ஹிஸ்ட்ரி. ஓகே, ஸோ இது எல்லாத்தோட விளைவாக கடைசியாக வந்த ஒரு ஆக்ட் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 நடந்த மேஜரான ரிஃபார்ம்ஸ் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இங்கே என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா 1919 நம்ம சொன்னோம் ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா பவரை டெலிகேட் பண்ணியிருப்பாங்க த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் இன்ட்ரடியூசிங் அண்ட் டயார்கி சிஸ்டம் இன் தி ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்லி. பட் அது ஒர்க் அவுட் ஆகாதனால என்னவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ட்ரூலி ஃபெடரல் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ ட்ரூலி ஃபெடரல் சிஸ்டம் இன் சென்ஸ் பவர் வாஸ் டிவைடட் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட்னு சொல்ல முடியும். Here we cannot able to use the term devolution. It is distributed. In sense, power were divided between the union or center and state. இல்ல center and provinces அப்படின்னு சொல்லலாம். Okay, so here it is an evidence. Okay, so 3 list form பண்ணி federal list, state that is provincial list, then concurrent list அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிரிச்சிருப்பாங்க. அப்போ center, state each having their own roles and responsibilities and their accountability authority எல்லாமே இருக்கும். அப்போ இந்த இடத்துல கம்ப்ளீட்லி ஸ்டேட் என்னவாக ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் யூனிட்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, இன் சென்ஸ் நோவேர் தே ஆர் கோயிங் டு ஆஸ்க் எனி அப்ரூவல் ஃப்ரம் தி கவர்னர் ஆஃப் இந்தியா வேரஸ் தே ஹாவ் டு கெட் டைரக்ட்லி அப்ரூவல் ஃப்ரம் தி க்ரௌன். ஸோ க்ரௌன் கிட்ட அப்ரூவல் வாங்கினா போதும், இன் சென்ஸ் அட்டானமஸ் யூனிட்டாக அது ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். Okay, in sense it is nowhere longer delegate to the central government. In sense appointment of governor general, that is governor is directly accountable to the crown அப்படின்னு தான் வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த இதில் கவர்னர் ஜெனரலுக்கு இவங்க அக்கௌண்டபுளாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஒன் ஆஃப் த மேஜர் ரிஃபார்ம் இன் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 அப்படின்னு வரும்போது ஒரு ஆல் இண்டியா ஃபெடரேஷன் சிஸ்டப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணது தான். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் ப்ராவின்ஷியல் அட்டானமி இன்ட்ரடியூஸ் பண்ணது. தென் சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஒன் ஆஃப் த மேஜர் ப்ரொவிஷன். இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் ரிஃபார்ம் சைடு இதுதான் நடந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸ் ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸ்னு இருக்குல்ல அது இல்லை. ஓவராலாகவே கவர்னர் யாரோட அட்வைசஸ் கேட்டு தான் செய்யணும் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டரோட அட்வைசஸோட தான் செஞ்சாகணும். பட் ஹீ இஸ் ஹேவிங் சர்டன் வீட்டோ பவர். ஸோ அந்த இடத்துல சம் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அவங்களுக்கு இருந்தாலும் பட் ஒரு கம்ப்ளீட்டான என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெடரல் அட்டானமி ஆர் ப்ராவின்ஷியல் அட்டானமியை இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்டில் நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இந்த ஒரு டயார்கி சிஸ்டம் இந்த ப்ராவின்சஸ் இருந்தது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் மூவ் டுவர்ட்ஸ் தி சென்டர். ஓகே, ஸோ இந்த டயார்கி சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸுங்கிற விஷயம் இப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராவின்ஷியல்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சர்டைன் சப்ஜெக்ட்ஸ் இட் இஸ் ரிசர்வ்டு ஃபார் தி வைஸ்ராய். ஸோ வைஸ்ராய் he is not want to take any aid and advices from the council of ministers on those matters. பட் டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸை பொறுத்தளவுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய அட்வைசஸ் படி தான் வைஸ்ராய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he has to take on decision. இது இப்போ இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் இருக்கக்கூடிய விஷயம் தான். ஓகே, ஸோ வைஸ்ராய் இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெசிஷன்ஸ் எடுக்கலாம். ஆனால் யாரோட அட்வைசஸோடனா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டரோட அட்வைசஸோட. பட் ரிசர்வ்ட் சப்ஜெக்ட்ஸை பொறுத்தளவுக்கு வைஸ்ராய் தான் ஹோல் டெசிஷன் எடுக்கணும். அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தா டிஃபென்ஸு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், எக்ஸலஸ்டிக்கல் மேட்டர்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் எடுக்கிறது தான் டெசிஷன் அப்படின்னா வைஸ்ராய் எடுக்கிறது தான் டெசிஷன். ஓகே, பட் வேற அதர் சப்ஜெக்ட்ஸை பொறுத்தளவுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறது படி தான் வைஸ்ராய் கேட்டாகணும் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மேஜர் ப்ரொவிஷன். அது போக சம் ப்ராவின்சஸில் என்னென்னா பைகேமரலிசம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா ரெப்ரஸன்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ பைகேமரலிசம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்னா அங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒன்று இன்னைக்கு இங்கே இருக்கு இல்லையா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, சம் ஆஃப் த ஸ்டேட்ஸில் மட்டும்தான் இருக்காது, நாட் ஆல் ஸ்டேட்ஸ். அப்படி ஒரு ப்ரொவிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி ப்ராவின்சஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது போக இதில் மிஸ் ஆன பாயிண்ட் அப்படின்னா அந்த ஆல் இண்டியா ஃபெடரேஷன் செட்டப் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ப்ராவின்ஷியல் அட்டானமி ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க பார்த்தாச்சு. அது போக சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணது. இது 3 மேஜரான இம்பார்ட்டன்ட் ரிஃபார்ம்ஸு. அது போக
இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட டிபிஎஸ்பி ப்ரொவிஷன்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இதை தான் ஃபாலோ பண்ணி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயும் ஒரு தடவை ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஓகே, அது போக ரெசிடியரி பவர்ஸ் யூஸ்வலாகவே இன்னைக்கு எப்படி பார்லிமெண்ட் கிட்ட இருக்கோ அதே மாதிரி அன்னைக்கு கவர்னர் ஜெனரல் கிட்ட இருந்துச்சு. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு 1935. பட் இந்த ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒரு ஃபெயில்டு ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரம் தி சைட் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். காரணம் என்னென்னா டொமினியன் ஸ்டேட்டஸை என்ஷூர் பண்ண கேட்பாங்க, பட் டொமினியன் ஸ்டேட்டஸ் கிடைக்காது. ஓகே, இன்னமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சப்ஜுகேஷன் தான். இன்சென்ஸ் இன்னமும் அது ஒரு காலனைசர் கண்ட்ரியாக தான் இருக்கும். ஸோ டொமினியன் ஸ்டேட்டஸுங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் யாருக்கு கிடைச்சிருக்காதுன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு 1935 கிடைச்சிருக்காது. ஓகே, ஸோ அதனால நேரு இது என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா மெசன் வித் ஸ்ட்ராங் பிரேக்ஸ் பட் நோ என்ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி எந்த விதமான ஒரு இம்பேக்டையும் அங்கே கிரியேட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ அப்போது இது என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட 1939 எலெக்ஷன் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் வந்துடும். ஸோ செகண்ட் வேர்ல்டு வார்னால என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட்டாக ரிசைன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் தான் இந்த 1935 ஆக்டோட இம்பேக்ட் இருக்கும். ஸோ இது போக அந்த செப்பரேட் எலக்ட்ரேட் ஒன் மோர் ப்ரொவிஷன் இட் வாஸ் ஆடட் ஆர் எக்ஸ்டெண்டட் ஃபார் தி ஷெட்யூல் காஸ்ட் கம்யூனிட்டிஸ், லேபர்ஸ் அண்ட் ஃபார் தி விமன். ஸோ இந்த செப்பரேட் எலக்ட்ரேட்டோட எக்ஸ்டென்ஷன் இது வரைக்கும் இருக்கும். ஸோ இதெல்லாம் மிஸ் ஆன டாபிக் இதில். ஸோ அதனால் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. செப்பரேட் எலக்ட்ரேட் இதுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வித் திஸ் மேஜராக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1935 முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா அந்த செகண்ட் வேர்ல்டு வார். அந்த செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் சில சேஞ்சஸ் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரிப்ஸ் மிஷன் பிளான். ஓகே, ஸோ கிரிப்ஸ் மிஷன் பிளான் அப்படிங்கிறது 1942 வந்த ஒரு பாடி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். தட் இஸ் ஒரு கேபினெட் மினிஸ்டர். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பேச்சுவார்த்தைக்கு வர்றாரு. எங்கே அப்படின்னா டு தி இந்தியா. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் பீரியட் வி நோ தட் செகண்ட் வேர்ல்டு வார் இஸ் கோயிங் ஆன். ஓகே, ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் கோயிங் ஆன் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஆக்சஸ் பவர்னு சொல்லக்கூடிய அந்த ஜப்பான் டுவர்ட்ஸ் அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா வழியாக உள்ளே வரக்கூடிய காலகட்டம். அப்போது ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் பீப்புள் தட் இஸ் இந்தியா தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் கிட்ட பேச வர்றாங்க. ஓகே, ஸோ அப்போது கிரிப்ஸ் மிஷன் என்ன அப்ஜெக்டிவோட வர்றாரு அப்படிங்கிறது தான் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. அப்போ கிரிப்ஸ் வரும்போது ஹி கம் வித் அண்ட் சர்டன் ப்ரொபோசல்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ரொபோசலாக பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி லாங் ஸ்டாண்டிங் டிமாண்ட் இன் தி பிரிட்டிஷ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எந்த காலகட்டத்தில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷன் உள்ளே வரும்போது நேரு ரிப்போர்ட்டில் என்ன கேட்டிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டிருப்போம். ஓகே, தென் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். தென் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை நாங்கள் தான் மேக் பண்ணணும். அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஒரு எலெக்டட் அசம்பிளியாக இருக்கணும். அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணணும் ஃபார் இண்டிபெண்ட் இந்தியா. ஸோ இந்த மாதிரி சில டிமாண்ட்ஸோட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீடம் மூவ்மெண்ட் தொடர்ந்து இனிஷியேட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். இன்சென்ஸ் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தானே நம்மளோட டிமாண்ட். ஓகே, அப்போ 1928 கேட்ட ஒரு ப்ரொவிஷனை என்ன பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு வருவாங்க கிரிப்ஸ் டைம் பீரியடில். அப்போ கிரிப்ஸ் டைம் பீரியடில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி ஆர்கியூடு ஃபார் அன் எலெக்டட் பாடி. ஒரு எலெக்டட் பாடியை வி வில் ட்ரை டு கிரியேட். அந்த கிரியேட் பண்ணக்கூடிய எலெக்டிவ் பாடிக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எங்கேருந்து வருவாங்க அப்படின்னா ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் நடந்த எலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ். தட் இஸ் இப்போ இருக்கக்கூடிய நம்ம ராஜ்யசபாவுக்கு எப்படி நம்ம மெம்பர்ஸ் அனுப்புகிறோமோ அதே மாதிரி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பாடியை ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அந்த எலெக்டட் பாடியாக இருக்கட்டும். அந்த எலெக்டட் பாடி என்ன பண்ணலாம், எதை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஃபார்ம் பண்ணலாம். அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஒரு லா மேக் பண்ணட்டும், இன்சென்ஸ் கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணட்டும். அந்த கான்ஸ்டியூஷனை வச்சு என்ன பண்ணணும்னா இந்தியா கவர்ன் பண்ணலாம். அப்போ எப்போ அப்படின்னு கேட்கும்போது ஆஃப்டர் எண்ட் ஆஃப் தி வார். ஸோ வார் முடிஞ்சோடனே அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போயும் டொமினியன் ஸ்டேட்டஸ் தான் கொடுக்குறாங்க அஸ் லாங் அஸ் பாசிபிள். ஸோ எப்போ அப்படிங்கிறது தெரியல. அப்போது அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறதும் சிக்கலாகுது. இது போக அதே டைம் பீரியடில் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷனுக்கான டிமாண்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்சென்ஸ் பாகிஸ்தான் இந்தியா பார்ட்டிஷன் டிமாண்ட் ஸ்டார்ட் ஆனதுனால தே ஹாவ் டு கன்வின்ஸ் த முஸ்லீம் லீக். ஸோ ஒரு பக்கம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா
முஸ்லீம் லீக் அந்த அதர் சைடு இருக்கும்போது, அப்போ 2 என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொபோசல்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களான்னு கேட்டா இல்ல. ஓகே. ஸோ கிரிப்ஸ் மிஷன் ஒரு ஃபெயில்டு மிஷன் தான். ஓகே. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, அது அது அன்னைக்கு நடைமுறைக்கு அது என்னவாகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ சாட்டிஸ்ஃபை பண்ண கிடையாது. ஸோ அதனால தான் அது போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னு சொல்லுவாரு காந்தி. ஓகே. அப்போ போத் ஐஎன்சி, முஸ்லீம் லீக் 2 பேருமே என்ன பண்ணிக்கல, இந்த கிரிப்ஸ் ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ கிரிப்ஸ் ப்ரொபோசல் ஃபெயிலியர் ஆனோனே என்ன பண்ணிடுறாங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தே கோ ஃபார் அன் குவிட் இண்டியா மூவ்மெண்ட். ஓகே. ஸோ குவிட் இண்டியா மூவ்மெண்ட் இட் இஸ் அன் லாஸ்ட் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் நம்ம பார்த்துருப்போம். ஓகே. ஸோ குவிட் இண்டியா மூவ்மெண்ட் முடியுது. இந்த குவிட் இண்டியா மூவ்மெண்ட் என்ன ஆகுதுன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ குவிட் இண்டியா மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகி இந்த சைடு என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார்ல ஆக்சஸ் பவர் இன்னமும் அக்ரெசிவா மூவ் ஆகிக்கிட்டே வர்றாங்க. அந்த அதர் சைடு இங்கேயும் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் மூவ்மெண்ட் இன்னும் ரொம்ப எஃபிஷியன்ட் தட் இஸ் ஸ்ட்ராங்கா ஒரு சைடு என்னவாகுதுன்னா, பேரலல் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ற அளவுக்கு சில ப்ராவின்சஸ்ல போயிடுச்சு. அப்போ இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பி என்ன பண்றாங்க, 1945ல சிம்லா கான்ஃபரன்ஸ் ஒன்று கொண்டு வர்றாங்க. இந்த சிம்லா கான்ஃபரன்ஸ் என்னவாகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணல, முஸ்லீம் லீகையும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. அப்போ அதுவும் என்னவாகுதுன்னா ஃபெயில்டு. ஓகே. கடைசியா என்னடா வேணும் அப்படின்னு கேட்கும்போது, அது இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு வரும்போது, அப்போ அதை கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு கடைசியா ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. அதுக்காக அனுப்புன ஒரு மிஷன் தான் கேபினட் மிஷன் பிளான் 1946. ஓகே. அப்போ இந்த கேபினட் மிஷன் பிளான் 1946 தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகக்னைஸ் பண்ணுது வி ஆர் ரெடி டு கிவ் ஆன் இண்டிபெண்டன்ஸ். ஓகே. இண்டிபெண்டன்ஸ் நாங்கள் கொடுக்க ரெடி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேபினட் மிஷன் பிளான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எந்த வருஷத்துலனா இயர் 1946. எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் இந்தியாவுக்கு தான் கொடுக்குறாங்க. நாட் பார்ட்டிஷனட் இந்தியா. இன் சென்ஸ் பாகிஸ்தான் அண்ட் இந்தியா அப்படின்னு ஒன்று இல்லை. ஒரு எலெக்டட் யூனிஃபைடு இந்தியாவுக்கு தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. பட் யார் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னா, முஸ்லீம் லீக் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஓகே. ஸோ அப்போ அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அந்த டைமில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணாத ஒரு அசம்பிளியாக இருக்குது அப்படின்னா, முஸ்லிம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாத ஒரு அசம்பிளியாக இருக்குது. ஸோ ஃபைனலி தி கன்க்ளூடட் தட் வி ஹாவ் டு டிவைட் தி நேஷன். ஸோ அப்போது முழுக்க முழுக்க இப்போ என்னவாயிருதுன்னா, இந்தியாவுக்கான ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியாக தான் இதை பார்க்க முடியும். ஓகே. ஸோ இந்த இப்போ இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேவல் அப்போ இருந்த வைஸ்ராயை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மவுண்ட் பேட்டன்ங்கிற வைஸ்ராயை உள்ளே கொண்டு வராங்க. எதுக்காகனா, எவ்வளோ குயிக்காக இண்டிபெண்டன்ஸை கொடுக்க முடியுமோ கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வராங்க. அப்போ டிசம்பர் 1946ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபினட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கான மெம்பர்ஸ் அப்படிங்கிறது இது இன்டைரக்ட்லி எலெக்டட் தான். ஏன்னா அப்போ வந்து ஒரு யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைசி சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஒரு சர்வே பண்ணி, டீலிமிட்டேஷன் பண்ணி, ஒரு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். அப்போ அந்த டைமில் என்ன இருந்துச்சு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அப்படின்னா, ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் இருந்துச்சு. அப்போ இந்த ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ்க்கும் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லேருந்து ஒரு வேலை வில்லிங் இருந்தால் இந்தியாவோட ஜாயின் பண்ணுறதா இருந்தால் இந்த பர்சன்ஸ் என்ன ஆகணும்னா ரெப்ரசன்டேட்டிவாக வந்து இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லக்கூடிய இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஃபார்ம் பண்ணி இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்ன பண்ணலாம், லா மேக்கிங் ஆக்டிவிட்டியை பண்ணலாம். இன் சென்ஸ் கான்ஸ்டியூஷனை எழுதுகிற வேலையை இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே சொல்லப்பட்டிருந்தது. ஸோ அதுபடி தான் அது நடந்துச்சு. அப்படி பார்க்கும்போது பார்ட்டிஷன்ங்கிறது எப்போ அக்செப்ட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 ஜூலை 1947ல அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ செப்பரேட்டாக 2 ஓகே பாகிஸ்தான்ங்கிற ஒரு நேஷன் தனியாக பிரியுது. இந்தியா ஒரு பக்கம் வந்துருச்சு. ஓகே. ஸோ இதை வந்து என்னவாகுது அப்படின்னா, ஜூன் 3ல பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இது ஜூன் 3 பிளான்னு சொல்லுவாங்க, இந்த பார்ட்டிஷன் பிளான். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இந்த டேட் ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ ஒருவேளை நீங்கள் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா, இல்லை யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் இன்றைக்கி இந்த டேட் தேவைப்படுற மாதிரி ஆயிடுது. ஓகே. ஸோ பார்ட்டிஷன் எப்போ அக்செப்ட் பண்ணப்படுது, 26 ஜூலை 1947. அது போக அந்த ஜூன் 3 பிளான் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி செப்பரேட் கான்ஸ்டியூன்சி அசம்பிளி எஸ்டாப்ளிஷ் பண்ணலான்னு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் வாங்குது. ஓகே. அடுத்த கட் ஆஃப் டேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, ஜூலை இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் பாஸ் ஆனது பார்லிமெண்ட்டில் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 4, 1947. அடுத்து இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வாஸ் எனாக்டட் ஆன் ஜூலை 18. ஓகே. அப்போ இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணுற வரைக்கும் அது வரைக்கும் இந்த பர்டிகுலர் இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி ஒரு டொமினியனாக தான் இருக்கும். டொமினியனா இன் சென்ஸ்
அது க்ரௌனோட ஒரு ப்ராவின்ஸ் மாதிரி தான். பட் கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட். தே ஹாவ் த ரைட் டு மேக் தேர் ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஜஸ்ட் ஒரு செரிமோனியல் ஹெட்டு தான். இப்போ எப்படி ஒரு பிரசிடென்ட் இருக்காரோ அப்படி தான் அன்னைக்கு அவங்களையும் டொமினியன் ஸ்டேட்டஸ்க்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ டொமினியன் ஸ்டேட்டஸ்க்கு வச்சுருக்காங்க. தட் இஸ் ஆகஸ்ட் 15, 1947 எலெக்ஷன். தட் இஸ் இண்டிபெண்டன்ஸ் டே கட் ஆஃப் டேட் கொடுத்துட்டாங்க. ப்ரொவிஷன்ஸ் நான் வரும்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஓகே, ஸோ தனி டொமினியன் ஸ்டேட் கிரியேட் பண்ணுறாங்க ஃபார் இந்தியா அண்ட் பாகிஸ்தான், ஈச் ஹேவிங் தேர் ஓன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு அது என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்ட்லி எலெக்டட் இல்லை, இன்டைரக்ட்லி எலெக்டட் தான். எலக்டோரல் காலேஜ்னு பார்த்தோம்னா ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலேருந்து வரக்கூடிய எலெக்டட் மெம்பர்ஸ் தான். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஒருவேளை இந்தியா கூட ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க நாமினேட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸை அனுப்பலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட கம்போசிஷன். அது போக என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போஸ்டிங்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் நியூ டொமினியன் இந்தியா யாருன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் மவுண்ட் பேட்டன் தான். ஓகே, ஸோ இவர் ஃபர்ஸ்ட் யாருக்கு பதவி பிரமாணம் ஏற்று வைக்கிறார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் எ நோ சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி. இதெல்லாம் எதில் இருக்குது? இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 இருக்குது. ஓகே, அது போக கவர்னர் ஜெனரல் என்னவா இருப்பார்னா கான்ஸ்டியூஷனல் ஹெட்டாக இருப்பார். இன் சென்ஸ் நத்திங் பட் ஹி ஹேஸ் டு எய்ட் அண்ட் அட்வைசஸ் ஃப்ரம் தி ஹி ஹேஸ் டு டூ ஆன் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் பேஸ்ட் ஆன் தி எய்ட் அண்ட் அட்வைசஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ரெண்டு ரோல் ப்ளே பண்ணும். ஒன்று பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொவிஷனும் ரோல் ப்ளே பண்ணும். அனதர் சைடு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த டைம் பீரியடில் நடந்த லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸு, எக்ஸிக்யூட்டிவ்க்கு கொடுக்கக்கூடிய அட்வைசஸ்ஸு, இந்த ஆக்டிவிட்டீஸும் அவங்க பேரலாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, ஸோ டியூவல் ரோல் அங்கே ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது போக பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணக்கூடாது, இதெல்லாம் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டில் இருந்த ஒரு ப்ரொவிஷன் தான். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எந்த பிளானில் ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு? இது வரைக்கும் கேட்ட கேள்வி அதுதான். கேபினட் மிஷன் பிளான் 1946. சரி, ஓகே. கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட மெம்பர்ஸ் எந்த ரூட்டில் வந்தாங்க? எலெக்டடா, நாமினேட்டடா, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் மட்டுமா, இல்லை பிரிட்டிஷ் இந்தியா மட்டுமா? இப்படிங்கிற ஒரு கிளாரிட்டிக்காக வைக்கப்பட்ட கேள்வி தான். அப்படி பார்த்தா கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு வந்த மெம்பர்ஸ் இன்டைரக்ட்லி எலெக்டட் ஃப்ரம் தி ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகே, ஸோ இதுதான் அதில் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டினே வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி சைடு இருந்து கேபினட் மிஷன் பிளான் வச்சு கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்னவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் டிமாண்ட் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் எம்என் ராய் தான். ஓகே, ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதை ஃபாலோ பண்ணி தான் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு ரிப்போர்ட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பூர்ண சுராஜ் டிக்ளேர் பண்ணது, இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஓகே, ஸோ அப்போ இன்டைரக்ட்லி எலெக்டட்னு சொல்லிட்டேன். ஸோ இதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு கம்போசிஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஓகே, அடுத்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ண டேட், தட் இஸ் ஃபர்ஸ்ட் சிட்டிங் எப்போனா 9th December 1946. அப்போது வந்து யார் வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தான், தட் இஸ் முஸ்லீம் லீக் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ 11th ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட்டாக டெம்பரவரியாக நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த டெம்பரவரி சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேபி கிருப்லானி. யாரை வந்து டெம்பரவரி சேர்மனாக சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சிந்திர சின்ஹா. ஓகே, இதுதான் இந்த வருஷம் யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். 2024 டெம்பரவரி சேர்மனாக ராஜேந்திர பிரசாத் பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா சச்சிந்திர சின்ஹா. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் December 11 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ட் பிரசிடெண்ட்டாக உள்ளே வர்றாரு வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. யார் பாஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா 13th December 1946 பிரைம் மினிஸ்டர் பாஸ் பண்ணியிருப்பாரு. அது இன்னைக்கு நம்ம பார்க்குற ப்ரீஆம்பிளாக இருக்கும். இதை அடாப்ட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22nd January 1947. இதெல்லாம் டேட்டு நம்ம முக்கியமான ஒன்று. நீங்கள் ஒரு வேளை யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் இந்த டேட்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ எப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆக்டு பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆச்சு, June 3 பிளான்னா என்ன, ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் ஆன டேட் என்ன, டெம்பரவரி சேர்மன் வரைக்கும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த ஏரியாவில் கொஞ்சம் மைக்ரோ லெவலில் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ண டேட் என்ன, அடாப்ட் பண்ண டேட் என்ன, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, ஸோ 22nd January லேட்டர் டுக் ஃபார்ம் ஆஃப் ப்ரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகே,
அதுக்கப்புறம் இந்த எஸ்டாப்ளிஷ் செவரல் கமிட்டிஸ். ஸோ கமிட்டிஸ் எல்லாமே செல்ஃப் ரீட் பண்ணிக்கங்க. ஸோ மொத்தம் முக்கியமான மேஜர் கமிட்டிஸ்ன்னு பார்த்தா யூனியன் பவர் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி 2மே ஜவஹர்லால் நேரு தான். ப்ராவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டியை பொறுத்தளவுக்கு சர்தார் பட்டேல். ஸோ அதனால தான் அவரை யூனிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ ஏன்னா அவர் தான் எல்லா ப்ராவின்சஸையும் ஒன்று சேர்த்துருக்கக்கூடிய பர்சனாக இருப்பார். டிராஃப்டிங் கமிட்டியை பொறுத்தளவுக்கு அம்பேத்கர் தான். ஓகே. ஸோ டாக்டர் அம்பேத்கர் தான் இருப்பார். அட்வைசரி கமிட்டி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்தளவுக்கு அதுக்கு சர்தார் பட்டேல் இருப்பார். ஓகே. ஸோ இதெல்லாம் மேஜர் கமிட்டிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில். டிராஃப்டிங் கமிட்டியோட மெம்பர்ஸும் இதில் இருக்கு. ஓகே. ரீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செல்ஃப் ரீட் தான். இது ஒன்றும் பெருசாக நம்ம நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கிறதா. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஏரியா இல்லை. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன். ஓகே. ஸோ டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் டிக்ளேர் டு பி பாஸ்ட் ஆன் 26th November 1949 பை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஓகே. ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் டிராஃப்ட் கான்ஸ்டியூஷனை பாஸ் பண்ணோம். ஸோ 26th November 1949 இட் வாஸ் அடாப்ட் அண்ட் எனாக்ட் டு அவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருப்போம். கேம் இன் டு ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26th January 1950. ஓகே. ஸோ ஒரிஜினலாக இருந்த கான்ஸ்டியூஷனில் இருந்த ப்ரொவிஷன்ஸ்னு பார்த்தா 395 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு, 8 ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு, 22 பார்ட்ஸ் இருந்துச்சு. லேட்டர் அமெண்ட்மெண்ட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மாறுபடும். ஓகே. ஸோ அது போக 26th November நம்ம என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். இது போன வருஷம் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க இதை வச்சு. ஓகே. தென் கேம் இன் டு ஃபோர்ஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா January 26th 1950. ஓகே. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக ஒன் மோர் ப்ரொவிஷன், அடிஷ்னல் ப்ரொவிஷனை பார்க்க வேண்டியது ரோல் ஆஃப் விமன் இன் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஒருவேளை உங்களுக்கு மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்கலாம், இல்லை ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல கேட்கறதா இருந்தாலும் ஒன்லி 15 மெம்பர்ஸ் தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் விமன் மெம்பர்ஸ் இருந்தாங்க. ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டிஸ்ன்னு பார்த்தா துர்காபாய் தேஷ்முக், ஹன்ஷா மேத்தா, ராஜ்குமாரி அம்ரித் கௌர். ஸோ இவங்க எல்லாருமே அதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெம்பராக இருந்தாங்க. அன்னி மசக்கரனே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லேருந்து மேஜராக ரோல் ப்ளே பண்ணவங்க, பிரின்சி ஸ்டேட்ஸோட கோஆர்டினேஷனில் இருந்து சப்போர்ட் பண்ணவங்க. பேகம் அசீஸ் ரசூல். ஸோ ஒன்லி முஸ்லீம் விமன் கேட்டிருக்காங்க. இதில் கேட்டதில்லை. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு முஸ்லீம் விமன் பிரசிடென்ட் இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்போ அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பேசிஸில் இதை கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ இவ்வளோ தான். ஓகே. வித் ரெஸ்பெக்ட் டு ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேஜராக நம்ம பார்த்த விஷயங்கள் தான் கவர் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. நிறையா படிக்க வேணாம் இந்த ஏரியாவில். திருப்பி ஒரே விஷயத்தை தான் அவங்க கேட்டிருக்காங்க. முக்கியமாக நடந்த மேஜர் ஈவெண்ட்ஸ் இன் தி மேஜர் ஆக்ட்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு ஆக்ட்லேயும் 1 or 2 சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ப்ரொவிஷன்ஸ் தான் அதில் நீங்கள் பேசப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஸோ லென்த்தியாக 10-15 ப்ரொவிஷன்ஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களை என்ன பண்ணும்னா காம்ப்ளிகேட்டட் ஆக்கிரும். அதே மாதிரி கொஞ்சம் ஹிஸ்ட்ரியோட இதை மர்ச் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில். மேபி ஃபேக்ட் மறந்தாலும் அந்த காலகட்டத்தில் நடந்த ரிஃபார்ம்ஸை வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும்னா கனெக்ட் பண்ணி அந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறதோ இல்லை சூஸ் பண்ணுறதோ உங்களால் பண்ணிட முடியும். வருஷம் ஒரு கொஸ்டின் இதுலேருந்து ஒன்று கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ மிஸ் பண்ணிட்டு போகக்கூடாத ஒரு டாபிக். பட் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா இந்த டாப்பிக்கில் ஃபேக்ட்ஸை மெமரைஸ் பண்ணுறது தான். ஃபேக்ட்ஸை மெமரைஸ் பண்ணுறதுக்கான சேலஞ்சஸ் வர்றதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நீங்கள் நிறையா ஃபேக்ட்ஸை மெமரைஸ் பண்ணுறது தான். பட் யூபிஎஸ்சி ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 1813 கேட்டிருக்காங்க, 1833 கேட்டிருக்காங்க, 1853 கேட்டிருக்காங்க ஆக்டை வச்சு. அதுக்கப்புறம் அங்கே விட்டால் அடுத்து அவங்க வந்திருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919 ஆக்ட்லையும் 1935 ஆக்ட்லையும் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கேபினட் மிஷன் பிளானை வச்சு கேட்டிருக்காங்க, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வச்சு கேட்டிருக்காங்க. நிறைய ஆக்ட்ஸை மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அதுலேயும் நிறையா ப்ரொவிஷன்ஸை உள்ளே இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் ஹிஸ்ட்ரியோட இதை கனெக்ட் பண்ணி அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் நான் சொல்லியிருப்பேன். அந்த சர்க்கம்ஸ்டன்ஸோட கொஞ்சம் லிங்க் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின் மிஸ் ஆகிறதுக்கான ஸ்கோப் ரொம்ப கம்மி. ஈஸியாக நம்மளால் ஒரு ஸ்கோர் பண்ண முடியும். இன்சென்ஸ் டிஃபால்ட்டாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஒரு ஏரியாவில் அதையே நம்ம மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் தான் இதை அப்ரோச் பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ ஃபுல்லாக படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே. இது கொஞ்சம் எல்லாருக்குமே கிரே ஏரியாவாக இருக்கும் பாலிட்டியில். ஹோப் ஓரளவுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை நான் எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கான சர்க்கம்ஸ்டன்சஸையும் அங்கே நான் பேசியிருக்கேன். ஓகே. ஸோ இதோட இந்த ஒரு பர்டிகுலர் செஷனை நான் வைண்ட் அப் பண்ணுறேன். இன்சென்ஸ் ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங் அப்படிங்கிற ஒரு தனி பார்ட்டு முடிஞ்சிருச்சு. ஓகே. அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய ஏரியாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் பாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இருக்குது, அர்பன் லோக்கல் பாடிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்க்கான ஃபீச்சர்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். இன்னும் ஒரு 5 to 6 கிளாஸஸில் இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அப்படி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஓவராலாக இந்த செஷன் இதோட வைண்ட் அப் ஆயிரும்.
ஸோ இதோட இந்த பர்டிகுலர் செஷனை நான் வைண்ட் அப் பண்ணுறேன். இன் கேஸ் ஆஃப் எனி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு ஆன்சர் ஃபார் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். தேங்க்ஸ் ஃபார் ஆல்.